ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம எம்ஐல இருந்து நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பிலிருந்து வெளியேறும் நட்சத்திர எம்ஐ வீரர் யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்டர்நேஷனல் சைடில் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டியில் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்குமே கொடுக்கல. அவருக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கான ரீசன் அவர் ஒரு பார்ட் டைமில் பவுலிங்கும் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான். பட் ஆனால் ஐபிஎல் அப்படிங்கிறத இன்டர்நேஷனலோட கம்பேர் பண்ணும்போது திலக் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு சொல்லி இப்போ அவரை T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் பிக் பண்ணுறத வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. டோட்டலாக T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஸ்குவாட் என்னவா இருக்குன்னு சொல்லி ஜியோ சினிமாவில் இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் திலக் வர்மாவோட நேம் வரல. இது திலக் வர்மாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக T20 வேர்ல்டு கப்லேருந்து அவர் எக்ஸ்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போது வேறு லெவலில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் திலக் வர்மா அப்கமிங்கில் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஐபிஎல்லையும் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தால் மட்டும்தான் அவரை உள்ளே பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ரோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாட் கீழே இறங்கி தான் வரப்போகுது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்கையோட இன்ஜுரி அப்டேட்டும் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் தலைவனோட இன்ஜுரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது. அவருக்கு ஹெர்னியா சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. 30-20 மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா விளையாடும் போது அந்த மேட்ச்சில் நம்மளோட ஹிட்மேன் செஞ்சுரி அடிக்க போகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோடனே ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்குன்னு கூட நினைக்காம வேறு லெவலில் நம்மளோட ஹிட்மேனை சப்போர்ட் பண்ணி அந்த மேட்சை பார்த்துருக்கிறாரு. டோட்டலாக அந்த ஒரு பிரதர்ஹுட் அப்படிங்கிறது இப்போ வேறு லெவலில் நல்லா நமக்கு தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது நம்மளுடைய சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அவருக்கு வெனஸ்டே டைமில் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் மெடிக்கேஷன்ஸில் இருந்து வேறு லெவலில் ரெக்கவரி ஆயிடலாம் அப்படிங்கிறது இப்போ மெடிக்கல் டீம்லேருந்து கிடச்சிருக்க அப்டேட். நம்மளுடைய சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல இனிஷியல் ஃபேஸ் மிஸ் பண்ணுறதுக்கும் அவர் கரெக்டான மெடிசேஷனில் இருந்தார் அப்படின்னா வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய தலைவன் ஒரு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. இப்போ இப்போ அவருக்கு சர்ஜரி முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த ஒரு டைமில் எனக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் தெரியுது. ப்ராக்டிஸ் செஷன் நான் முதலே சொல்லியிருந்தேன் அவருக்கு இன்னும் சர்ஜரி நடக்கல. சும்மா அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஒரு பண்ணிவிட்டு சர்ஜரிக்கு போனார்னு. அதுதான் இப்போ கன்ஃபார்மும் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு சிலர் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மை அது கிடையாது. இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் தான் அவருடைய ஹோம் ரிஹாபே அவர் ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்த அப்டேட் எம்ஐ அணியின் குளோபல் வீரராக மாறி இருக்கும் டிம் டேவிட். டோட்டலாக நம்மளுடைய டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமோட தான் சைன் ஆனார். அடுத்தது நம்மளுடைய எம்ஐ கேப்டவுனோட இணைஞ்சார். இப்போது அவர் எம்ஐ நியூயார்க்குக்கு வேறு லெவலில் சைன் ஆகி இன்றைக்கி அவர் எம்ஐ எமிரேட்ஸில் களமிறங்கியிருக்கிறார். டோட்டலாக மும்பை இந்தியன்ஸில் ஆரம்பித்து அவருடைய பயணம் மும்பை கேப்டவுனுக்கு போய் அங்கேருந்து எம்ஐ நியூயார்க்கிலிருந்து இப்போ மறுபடியும் எம்ஐ எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஐ சைடில் இருக்கிற எல்லா ஃப்ரான்ச்சைஸோட ஃபினிஷராகவும் இப்போ டிம் டேவிட் மாறிட்டார். இதை இன்னைக்கு எம்ஐ எமிரேட்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வைல்டு கார்டு பிளேயர் அப்படின்னு சொல்லி IL T20யில் இன்னைக்கு நம்மளுடைய டிம் டேவிட்டை சைன் பண்ணியிருக்கிறாங்க எம்ஐ எமிரேட்ஸ் டீம். இன்னிலிருந்து IL T20யும் ஆரம்பிக்குது. டோட்டலாக நம்மளுடைய எம்ஐ டீம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீம் இன்னிலிருந்து IL T20யில் கிளாஷ் ஆகுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலுக்காக டிம் டேவிட் எடுத்திருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎலுக்காகவும் அவரை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அவர் எங்கே இருக்கிறாரு ஏது இருக்கிறாரு அப்படின்னே தெரில. டோட்டலாக ஆள் இருக்கிற நிறைய தான் இருந்துட்டு இருந்தார். அதை நம்மளுடைய எம்ஐ பிடிச்சிட்டு தம்பி நீ இங்கே ஆடுப்பா அப்படின்னு சொல்லி டோட்டலாக இப்போ வேறு லெவலில் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அவர் ஆடுறது இப்போ ஓவர்சீஸ் சைடாக இருக்கிறதுனால ஃபினிஷிங்லேயும் எம்ஐ ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் ஹிட்மேனை வெகுவாக பாராட்டியுள்ள நம்மளுடைய சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா 30-20 மேட்ச் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வேறு லெவலில் செஞ்சுரி போட்டதோட நம்மளுடைய ஹிட்மேனை ரோஹித் சர்மா என்னன்னு சொல்லி புகழ்ந்துருக்கிறாருன்னா கோட் ஃபார் ரீசன் வெல்டன் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி நீட்டாக நம்மளுடைய சுரேஷ் ரெய்னா அவரோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கோட் ஃபார் சீசன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அவருடைய கேப்டன்சிக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய சின்னத்தலை ரெய்னா ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு சிலர் T20க்குலாம் ரோஹித் சர்மா செட் ஆக மாட்டார். ஏன்னா ஐபிஎல்லாம் அவர் ரன் அடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. யார் நான் ஐபிஎல்லாம் தான் ரன் அடிக்கல, இன்டர்நேஷனலோட T20 ஸ்டார்ட்னு தெரியுமா, அதிக செஞ்சுரி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி T20யில் இப்போது
கரண்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸில் அதிக செஞ்சுரி அடிச்சிருக்கிற பிளேயர் நம்மளுடைய ரோஹித் சர்மா தான். 5 T20 செஞ்சுரி இப்போ அவருடைய டேக்லைனில் இருக்குது. அதே நேரம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் 4 செஞ்சுரியோடு இருக்கிறாரு. கிளென் மேக்ஸ்வெலும் 4 செஞ்சுரியோடு இருக்கார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத அப்படியே பிடிச்சிட்டு ஐபிஎல்லையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா ஹேட்டர்ஸோட வாயும் அடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலைவன் ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பில் எப்படி அவர் ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போவும் அது ஐசிசி ஈவெண்ட் தான். இதை கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மைண்டில் இருக்குது. நீட்டாக வந்துட்டு ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்தியா ஒரு பெட்டர் ஸ்டேஜில் இருப்பாங்க. T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நம்ம தான் இருக்குது. ஹெவியான சான்சஸ் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா இப்போது வேறு லெவல் ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ரெய்னாவோட கமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.